எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் சசிகலாவின் தீவிர ஆதரவாளரான தேனிகர்ணன் அவர்கள். சார் வணக்கம். 9 ஆண்டுகளுக்கு பிறகாக சசிகலா அவர்கள் பொதுவெளியில அரசியல் பேசுறாங்க. பெரிய அளவுல ஒரு கலக்கத்தை அதிமுகவிற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஏற்படுத்தியிருப்பதை நம்மால பார்க்க முடியுது. ஏன் இவ்வளவு தாமதம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எப்படி சார் பாக்குறீங்க? இது நாள் வரைக்கும் பொறுமை காத்தாங்க. ஏன் இந்த அதிமுக மாபெரும் இயக்கம் அழிந்து விடக்கூடாது, அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும், நல்லதோ கெட்டதோ புத்திமதி சொல்லி தாம் பிள்ளைகள் என்று நினைத்து, எல்லாரும் பிள்ளைகள் தானே, அம்மா வளர்த்த விட்டவங்க தானே, சின்னம்மா வளர்த்த விட்டவங்க தானே, சரி மனம் திருந்தி வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு சின்னமா இருந்தாங்க. இந்த பதவி பித்தர்கள் திருந்த வாய்ப்பில்லை. தொடர்ச்சியாக தொண்டர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கமே கிடையாது, அம்மாவின் இயக்கமே கிடையாது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு மனிதனுக்கு நாங்கள் தோல்வியை கொடுப்போம் என்று தொடர்ச்சியாக 10 தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள். இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு மாநில கட்சிக்கு முக்கியமான தேர்தல். தொண்டர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அம்மா இதே நிலை இருந்தா நீங்க ஒன்று சேர்ப்பன்னு நினைக்கிறீங்க, அவங்க ஒன்று சேர வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா நாங்க எல்லாம் உங்க பின்னாடி இருக்கோம். நாங்க தான் அதிமுக தொண்டனாக உருவாக்கப்பட்டதான் அதிமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுல பயணிக்கும் பொழுது ரசிகரால் உருவாக்கப்பட்டதான் அதிமுக, எம்ஜிஆருடைய ரசிகர்களால். அப்படி இருக்கும் பொழுது நாங்க இருக்கிறோம்மா, தொண்டர்களே நாங்க இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு 3000 பேரை வச்சுக்கிட்டு அவர் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன அரசியல் பண்ணாலும் அவருக்கு தோல்விதான் கொடுப்போம். ஆகவே திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பா நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்கம்மா, அதுதான் உண்மையான அதிமுகவாக இருக்கும், அதுதான் வரும் காலகட்டத்தில் அம்மா ஆட்சி கொடுக்கும் அப்படின்னு தொண்டருடைய கோரிக்கை நிறைவேற்றிருக்கிறாங்க. எங்களுடைய கொள்கை தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருடைய உருவம் பதித்து, அதே போல கட்சியின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய உருவம் பதித்து, இந்த கட்சியை நிலைநாட்டின அம்மா அவர்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய உருவம் பதித்த உண்மையான அதிமுக கொடி என்றால் அது ஒண்ணுதான். இந்த கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். ரொம்ப வருஷம் கழிச்சு மனசுல உள்ள பாரத்தை இறக்கிருக்கிறாங்க மக்கள் மத்தியிலும் தொடர்கள் மத்தியிலும். கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு பதவி பித்தனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது, அதுதான் சொல்ல முடியும். தேர்தல் நெருக்கத்துல ஏறக்குறைய 1 மாதம் தான் இருக்கு. இந்த நேரத்துல கட்சி அறிவிக்கிறது என்பது எந்த வகையில அவங்களுக்கு கை கொடுக்க போகுது? சுயேட்சையா தான் நிக்க முடியும். இந்த கட்சி கூட இதுவரை பதிவு செய்யப்பட்டதா என்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கு. டிடிவி தினகரன் கூட சசிகலாவின் சுயரூபம் வெளிவந்து விட்டதுன்னா சொல்லியிருக்கிறாரு. ஏன் இவ்வளவு தாமதம்? ஏன் இப்ப அதை பண்ணணும்ன்ற தேவை? ஒரு விஷயம் தம்பி, நீங்க சதீஷ் நல்லா புரிஞ்சுக்கணும். சின்னமா ஒரு முடிவு எடுத்துக்கணும், அதுல 1008 அர்த்தங்கள் இருக்கும். அதுக்கடுத்தபடிய வழிமுறைகளை இருக்க போய்தான் எடுத்துக்கிறாங்க. கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க. கட்சியை 4 நாள்ல நான் கட்சியோட பேரை சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கட்சி பதிவு செஞ்சிருக்கா, செய்ய போறாங்களான்ற விஷயத்தையும் சொல்லுவாங்க. தேர்தலை சந்திக்க போறாங்க, அதுல இந்த மாற்றம் இல்லை. இந்த தேர்தலில நாங்க தான் உண்மையான அதிமுக ஆதரவு பெற்ற தலைவி, அவங்கதான் உண்மையான பொதுச்செயலாளர் நிரூபிக்க போறாங்க. அதுக்கடுத்தபடியா ஒரு விஷயம் நான் சொல்றேன். திரு டிடிவி தினகரன் போன்ற ஈத்தரைகளுக்கெல்லாம் தயவு செஞ்சு சதீஷ் கேள்வி கேட்காதீங்க. இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு. யார் பேசுறாருன்னா முன்னாள் அமைச்சர் அம்மா அவர்களால் புறந்தள்ளப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் KP முனிசாமி பேசுறாரு. ரத்தம் குடிக்கிற கூட்டம் அப்படின்றாரு. அந்த கூட்டத்துல டிடிவி தினகரனையும் சேர்த்துதானே சொல்றாரு. அப்ப டிடிவி தினகரன் ரத்தம் குடிச்சாரா? அதிமுக தன்னோட ரத்தத்தை குடிச்சாரான்னு கேட்கிறேன். இன்னும் ஈனம் இல்ல, மானம் இல்ல, ரோசம் இல்லாம அந்த கூட்டணியில இருந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி நான் முதலமைச்சராக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு திரு டிடிவி தினகரன். முதல்ல அவர் அச்சப்பட வேண்டும், நாங்க அச்சப்பட அவசியம் கிடையாது. ஆகவே அதிமுக தொண்டை ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். கண்டிப்பா சொல்ல தமிழகம் முழுக்க சொல்ல வர அதிமுக தொண்டை ஒரு நிலைப்பாட்டில். எடப்பாடி பழனிசாமி தலைமை தேவையில்லை. அம்மாவுக்கு அடுத்த ஒரு சின்னம்மாவை தவிர்த்து நம்ம அந்த இடத்துல யாரையும் வச்சு பார்க்க முடியல. சின்னம்மா ஒரு முடிவெடுக்க சொன்னோம், சின்னம்மா எடுத்துட்டாங்க, தைரியமா முன்வட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே எந்த தடைகள் வந்தாலும் அதை மீறி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா வேட்பாளர்களை நிறுத்த போறாங்க. கண்டிப்பா ஒரு வலுவான கூட்டணி அமைய போது திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டியாக இருக்கும். எடப்பாடி கம்பெனி, இந்த தினகரன் சேர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி கம்பெனி 4வது இடத்துக்கு போவோமோ 5வது இடமும் சொல்ல முடியாது. எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவரை அழிப்பதற்கான நோக்கத்தோடு சசிகலா அவர்கள் செயல்படுகிறாரா? அதிலும் கொலைப்பழியெல்லாம் தூக்கி போடுறாங்க.
இதெல்லாம் தேர்தல் காலகட்டத்துல தேவைதானான்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ரொம்ப நாளா மனசுல வச்சிருந்த பாரத்தை தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் வச்சிருக்கிறாங்க. எத்தனை நாள் சரி திருந்திருவாங்க, நல்ல புத்தி வந்துடும் பிள்ளைகளுக்கு, நல்ல புத்தி வந்துடும் அப்படின்னு சிறை மீண்டு வெளிவந்ததுல இருந்து எத்தனை இடையூறுகள். சிறை மீண்டு வெளியே வர்றாங்க, இடையில கொடி கட்டக்கூடாது, கைது நடவடிக்கை, இங்க போனா 146 தடை உத்தரவு, அம்மாவுடைய சமாதிக்கு போக கூடாது, வீட்டுக்குள்ளே அடைச்சி அதிகாரம் இருக்க வரைக்கும் சின்னம்மா வீட்டுக்குள்ள அடைச்சு, இதெல்லாம் தொண்டர்கள் ஒத்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. அதனாலதான் தோல்வி. எடப்பாடி எங்கு சென்றாலும் தோல்வி. அப்படி இருக்கும் பொழுது சின்னம்மாவுடைய பாரத்தை இறக்கி வச்சிருக்க மக்கள்கிட்ட, தொண்டர்கள்கிட்ட கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டுதான் சொல்லுவேன். ஏன்னா தேர்தல் நேரத்தில் இல்லை, இது நாள் வரைக்கும் எதுவுமே பேசலையே சின்னம்மா. இப்பதானே பேசிருக்காங்க பசுமன் கிராமத்தை, அந்த புண்ணிய பூமியில பேசிருக்காங்க. இது நாள் வரைக்கும் எடப்பாடி பத்தி போய் பேசவே இல்லை. அவங்கதான் பேசிட்டு இருந்தாங்க, சின்னம்மா பத்தி கண்ட மாதிரி பேசுறாங்க. சூரியனை பார்த்து நாய் குடிக்கலாம் பேசுனாங்க. அதையெல்லாம் பொறுமை காத்து, சரி பிள்ளைகள் தவறான வழிக்கு போயிடுச்சு, பிள்ளைகள் மனம் திருந்தி வரட்டும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. இந்த பதவி பித்தர்களுக்கு புத்தி வரலையே அப்படின்ற போது ஒரு முடிவு. ஒரு இயக்கத்துக்கு யார் பலம்? ஒரு இயக்கத்துக்கு தொண்டர்கள் பலம். அந்த தொண்டர்கள் எடுத்த முடிவு தான் சின்னம்மாவுடைய முடிவு. அந்த தொண்டர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சாங்க, கட்சி ஆரம்பிங்க, நம்ம தான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபிப்போம் சின்னம்மா அப்படின்னு ஒவ்வொரு தொண்டர்களுடைய கோரிக்கை தான். இப்ப கட்சியை நாங்க கொடியை அறிமுகப்படுத்திருக்கோம். கூடியவர்கள் கட்சியோட பேரை அறிமுகப்படுத்துவோம். ஓகே, எடப்பாடியும் அம்மாவின் ஆட்சி அமையதான் நாங்க உழைக்கிறோம்னு சொல்றாரு, டிடிவியும் அதை தான் சொல்றாரு. சசிகலா அதை விரும்பலையா? அம்மாவின் ஆட்சி அமைய சசிகலா விரும்பலையா? அம்மாவின் ஆட்சி அமைச்சிருந்தா சிறைக்கே போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தன்னை எல்லாரும் சேர்ந்து பொதுச்செயலாக்குனாங்க, ஒட்டுமொத்த அப்படின்னா கிளைக்கழகம் தொட்டு மேல்மட்டம் வரைக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லாம யாரை பொதுச்செயலாக்குனாங்க? அம்மா இறப்புக்கு சின்னம்மாவை. அதே ஒரு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம சட்டமன்ற குழு தலைவராக்குனாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அத்தனை பேர் சேர்ந்து தண்டனை ஆயிடுச்சு. தண்டனை அம்மாவின் ஆட்சி கலைச்சிட்டா போனாங்க. அம்மாவின் ஆட்சி நடக்கணும் அப்படின்னு எவ்வளவு இடையூறுகள், மத்திய அரசு பிரச்சனை, அது எதிர்க்கட்சியான திமுக பிரச்சனை, அத்தனையும் தாங்கி ஒரு ஆட்சி அமைச்சு கொடுத்துட்டு போனவங்க அம்மாவின் ஆட்சிக்கு விரோதமா இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? அதை முதல்ல நீங்க உணர்ந்து பார்க்கணும். அப்ப எடப்பாடி பழனிசாமியால் அம்மாவின் ஆட்சி கொண்டு வர முடியாது என்பதை அவரை நிரூபித்து விட்டார். எடப்பாடி பழனிசாமியை நிரூபித்து விட்டார். தொடர் தோல்வி. அப்படின்ற போது தொண்டர்களுக்கு ஒரு எல்லை உண்டு. அப்ப தொண்டர்கள் விரும்பல, சுத்தமா விரும்பல, இந்த தலைமையை விரும்பல. அப்ப தொண்டர்களுக்காக, இயக்கத்துக்காக, அம்மாவுக்காக மறுபடியும் புத்துயிர் பெற்றிருக்கிறது அதிமுக. அவ்வளவுதான் பேரு. இதுதான் நீங்க உண்மையான அதிமுக என்றால் இதுதான் எங்களுடைய உண்மையான அதிமுக. தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. அதே தொண்டர்களால் உருவாக்கி சின்னம்மாவை பொதுச்செயலர் ஆக்கி போனாங்க. அவங்கதான் பொதுச்செயலர் இந்த இயக்கத்துக்கு. எடப்பாடி பழனிசாமி பெயரை கூட சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. காரணம் ஏதேனும் இருக்குமா சொல்லாததுக்கு? எனக்கே சொல்ல வைக்கமா இருக்கு. எப்படி பொதுச்செயலர் எனக்கே அந்த ஆள் பேரை சொல்றதுக்கு, எடப்பாடி பழனிசாமி முழு பேரை சொல்றதுக்கு மனசுல அச்சமா இருக்கு. இப்படிப்பட்ட உலக மகா துரோகி, இப்படிப்பட்ட ஒரு பதவி பித்தனை சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. அதுக்கு ஓபிஎஸ் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாருங்க. 3 முறை முதலமைச்சரா இருந்து அந்த பதவியை மறுபடியும் ஒப்படைச்ச ஒரு உத்தம தலைவனா இருக்கிறாருங்க ஓபிஎஸ். ஆனா ஒரு முறை கொடுத்தோன்னே அனைத்தையும் அபகரித்து, நான் தான் எங்க அப்பா விட்டு சொத்து என்னைக்கு நீ நினைச்சோ அன்னைக்கே தொண்டர்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க. தொடர் தோல்வி அப்படின்ற போது சிந்திச்சு பார்க்க வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீ என்னதான் பணத்தை செலவு பண்ணாலும் சரி, மக்கள் மனசுல வேணுங்க வாக்களிக்கிறது. அதிமுக தொண்டை பணத்துக்கு விலை போக மாட்டான், பதவிக்கு போக மாட்டான். இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தான் அங்கிருந்து மாறி போவான். ஆனா கடற்கோடி இருக்க தொண்டை நெஞ்சில பச்சை ஊத்தி இருக்கிறான், புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரிக்க மாட்டான். அதனால அந்த தொண்டனுடைய முடிவுதான் பசுமன் கிராமத்துல 24ஆம் தேதி கட்சி அறிவிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவாங்க. யாரை வேணாலும் முதலமைச்சராக்காம சொன்னாங்க. அதுல எந்த மாற்றம். சசிகலாவை இப்பொழுதும் இயக்குவது பாஜக தான் என்ற வெளியில பேசு பொருளா இருந்துட்டு இருக்கு. அங்க என்ன நடக்குது? ஒருவேளை பாஜக தான் அவங்கள கட்சியை ஆரம்பிக்க வச்சதா? இல்ல, பாஜக தாங்க எடப்பாடி பழனிசாமி இயக்குது, தினகரன் இயக்குது. அதுதான் பேச முடியும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. பாஜக தான் எடப்பாடி பழனிசாமி இயக்குது, தினகரன் இயக்குது. எங்களை யாரும் இயக்கல. எங்களை சின்னமாய் தொண்டர்கள் போய் கெஞ்சுறாங்க, நீ கட்சி ஆரம்பிச்சு ஆகணும். அப்ப தொண்டர்களுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்காரு. யாருடைய அச்சுறுத்தல் எங்களுக்கு இல்லை, யாரை பார்த்தா அஞ்ச வேண்டிய கட்டாயம் இல்லை எங்களுக்கு, யாரு எங்களை வழிநடத்தவும் இல்லை, நாங்க வழிநடத்துவோம். தமிழக அரசை வழிநடத்துறவங்க தான் அவங்க. புரியுதுங்களா? அது மாதிரி நான் என்ன சொல்றேன், பாஜக அதுல இருக்கு, பாஜக தான் கட்சி அதெல்லாம் தவறான கருத்து. ஒவ்வொரு ஆளு சொல்லுவாங்க,
இதுதான் கணக்கு. அவங்க பேச்சுக்கு நம்ம பதில் சொல்ற அவசியமே கிடையாது. இது அதிமுக தொண்டருடைய விருப்பம். இந்த விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிற புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க. சசிகலா அவர்கள் கூட்டணி செல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா வெளியே பார்த்தா விஜய் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்காரு. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து சேர்ந்து அப்படிதான் தேர்தலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ, அப்படி புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா ஒரு கூட்டணி உருவாக போகிறது. அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். அது சின்னமா அறிவிப்பாங்க. யாரோட கூட்டணி வைக்க போறோம்னு சின்னமா அறிவிப்பாங்க. அது திமுகவுக்கு எதிராக இருக்கும், எடப்பாடி கம்பெனிக்கு எதிராக இருக்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. சசிகலா திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களா சார்? அப்புறம் இது யாருக்கா? திமுகவுக்கு எதிராக சின்னமா தான் செயல்படுவாங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக பி டீமுங்க. திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு அறிக்கை கொடுத்துக்கிறது சின்னமா ஒரு ஆள் தான். சசிகலா அம்மையார் தான் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார், ஆட்சி அமைக்க விடாமல் வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாருன்னு சொல்றாங்க. நீங்க எடப்பாடியை வந்து சொல்றீங்களே சார். ஏங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. துணை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழி நடத்தணும், அவர் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஏன் வாழ்த்தணும். அதுக்கு அடுத்தபடியா ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களை பாருங்க. கொடநாடு கொலை வழக்கு அது எந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இந்த மணிகள் குறிப்புடைய வழக்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துல வாக்குறுதியா கொடுத்த திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அமைதி காப்பதைய நம்மளுக்கு தேவை எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்ன தேவை? வழக்கிலிருந்து தப்பிக்கணும். எந்த வழக்கு நம்மளுடைய சகாக்களும் நம்மள போயிடக்கூடாது. அதுக்கு திமுக உதவுது. அதனாலதான் கட்சி ஒருங்கிணைக்க முடியாது. கட்சி ஒருங்கிணைச்சா திமுக வீழ்ச்சி ஆயிடும், திமுக அதிகாரத்துக்கு வர முடியாது. அப்ப எடப்பாடி பழனிசாமி நீங்க அப்படியே இருங்க, உங்களை எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், நாங்க இன்னொரு 5 வருஷம் வாழ்ந்துக்கிறோம், இன்னொரு 5 வருஷம் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு ஒப்பந்தத்துல எழுதியிருக்கிறாங்க. இது சத்தியம் பண்ணி சொல்லுவேன் தம்பி. திமுகவினுடைய பி டீம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. அது பிஜேபிக்கு தெரியாது. பிஜேபி என்டிஏ கூட்டணி அவங்களுடைய தலைமையான என்டிஏ அவங்களுக்கே தெரியாது இவர் ரகசியமாக திமுகவோடு கள்ள உறவு வைத்திருக்காரு. அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து எடப்பாடிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார், டிடிவி எதிர்ப்பான நிலைப்பாட்டை எடுத்தார். ஆனா எடப்பாடி வந்து டிடிவி தான் ஏத்துக்கிட்டாரு. அதனை போன்று ஒருவேளை நம்ம எடப்பாடியை எதிர்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில சசிகலா கட்சி அங்கம் வகிக்க எடப்பாடி டிக் செய்வார். அதுக்காக இந்த எதிர்ப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தேசிய ஜனநாயக கூட்டணி யாரு முதலமைச்சர் வேட்பாளர்? எடப்பாடி பழனிசாமி தானே. அது எப்படி இப்படி சுத்தி இப்படி வந்தாலும் இப்படி சுத்தி இப்படி வந்தாலும் அவர்தான முதலமைச்சர் வேட்பாளர். அந்த கூடாரத்துக்கு டிடிவி தினகரனே எடப்பாடி முதலமைச்சர். தினகரன் துப்புள்ள, சொரணை இல்ல, ரோசம் இல்ல, மானம் இல்லாம போய் அங்க நிக்கிறாருங்க. அவருடைய ஆதரவு அத்தனை பேருமே சின்னமா பக்கம் வந்துட்டாங்க. அவரை வெறுத்துட்டு நேற்று நடந்த பொதுக்கூட்டத்துல அந்த முதன்மைப்படுத்தப்பட்டது அந்த மேடை யாரு? பூராம தினகரனுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு தான் முதன்மை கொடுத்துட்டாங்க. அப்ப இருக்கும்போது யாருமே இல்லாத ஒரு நபர்தான் திரு டிடிவி. அவர் தன்னை பாதுகாக்க அவர் எந்த நிலைக்கு நிலை மாறி போயிட்டார். அவ்வளவுதான் பேச்சு. அது ஒரு அரசியல் ஆளுமை கிடையாது, ஈத்தரமான செயல். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாருல்ல, ஈத்தரமான செயல். அவரே சொன்னாரு, தூக்கல மாட்டி செத்து போவேன், சாக வேண்டியதானே. இதெல்லாம் இந்த மானங்கட்ட பொழப்பு தினகரனுக்கு, இந்த மானங்கட்ட பொழப்புன்னு கேட்கிறேன். இறுதியாக சார், 234 போட்டியிடுமா சசிகலா கட்சி? இல்ல ஏற்கனவே டிடிவி செய்ததை போல சில தொகுதிகளில் வீழ்த்துவதற்கு ஏதேனும் திட்டமா? எப்படி பாக்குறீங்க? 3வது அணி அமையும் கண்டிப்பாக. சின்னம்மா தலைமையில் 3வது அணி அமையும் கண்டிப்பா. சின்னம்மா தலைமையில் அந்த அணிக்கு எத்தனை சீட்டு இவங்க ஒதுக்குறாங்க, அவங்க எத்தனை சீட்டு ஒதுக்குறாங்க சின்னம்மா தான் சொல்லுவாங்க கண்டிப்பா. இப்போ சொல்ற தனித்திருந்தாலும் ஒரு 40-45 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. சின்னம்மாவுக்கு ஆதரவு இருக்கிறது தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல. அதனால நான் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பா இன்னும் 40 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கும். திமுகவுக்கும் எங்களுக்கு தான் ஒரு போட்டியாக இருக்கும். இதில் எடப்பாடி கம்பெனி, தினகரன் கம்பெனி அதுல சீன்லேயே வரமாட்டாங்க. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி சார்.